தலைமை கழகத்திற்கு அனைத்து ஊடக பிரிவை சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு அழைப்பு விடுத்தோம். அதை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் கேப்டன் சார்பாக, தலைமை கழகம் சார்பாக எங்களுடைய வணக்கங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நடந்து முடிந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒன்றாக இணைந்து கூட்டணி அமைத்து 1 கோடி வாக்குகளுக்கு மேல் பெற்று ஒரு சரித்திரத்தை படைத்திருக்கிறோம். இந்த கூட்டணியின் வெற்றிக்காக எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும், முன்னாள் அமைச்சர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், எல்லா நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் கடைசி வரைக்கும் இந்த போரில் கொஞ்சம் கூட சோர்வடையாமல் வெற்றி வீரர்களாக களத்தில் இறங்கி போராடிய எங்களது 5 வேட்பாளர்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 35 வேட்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டனுடைய ஆசீர்வாதத்துடன் இந்த கூட்டணி ஒரு நல்ல புரிதலோடு மக்களிடம் அமோகமான ஒரு வரவேற்பை பெற்றது. ஊடக மக்களாகிய உங்கள் அனைவருக்குமே நாங்கள் தெரியும். இன்னைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தராக என்கிட்ட பேட்டி கேட்க வந்தீங்க. அதனால தான் உங்கள் அனைவரையுமே ஒரே நேரத்திலே அழைத்து தலைமை கழகத்தினுடைய அந்த அறிவிப்பை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றது தான் இன்றைக்கி உங்கள் அத்தனை பேரையுமே நம்ம அழைச்சிருக்கிறோம். இன்றைக்கு இங்கே 4 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. கடலூர் வேட்பாளர் சிவக்கொழுந்து அவர்கள் வந்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு கொஞ்ச நேரத்தில் அவரும் இங்கே சேர்ந்துருவாங்க. இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் சிறப்பாக பணியாற்றி நல்ல ஒரு வாக்குகளை பெற்றிருக்காங்க. சென்னையில் பார்த்தசாரதிக்கு மட்டும்தான் குறைந்த வாக்குகள். ஆனால் திருவள்ளூரில் நல்லதம்பி, அதே போல் தஞ்சாவூரில் சிவநேசன், கடலூரில் சிவக்கொழுந்து, விருதுநகரில் விஜய பிரபாகர் கடைசி வரைக்கும் களத்தில் ஒரு வெற்றி வீரராக தன்னுடைய அத்தனை முயற்சிகளையும் எடுத்து கடைசி நிமிஷத்தில் அவர் தோல்வி அடைந்தார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உறுதியாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன், விஜய பிரபாகர் தோல்வி அடையவில்லை, தோற்கடிக்கப்பட்டுள்ளார். வீழ்ச்சி அடையவில்லை, வீழ்த்தப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. இது அத்தனை மக்களுக்கும், அத்தனை ஊடகத்தை சேர்ந்தவர்களுக்கும், தமிழகத்தில் இருக்கும் அத்தனை மக்களுக்கும் இது தெரியும். இன்றைக்கு விஜய பிரபாகரன் அவர்கள் முதல் முறையாக தேர்தல் களத்திலே இந்த சிறு வயதிலேயே இன்னைக்கு கேப்டன் இல்லாத அந்த கவலையை நாங்கள் இன்னும் மறக்கவே இல்லை. அந்த மிகப்பெரிய சோகத்திலிருந்து இன்னும் நாங்கள் மீளவே இல்லை. நான் இந்த தேர்தலில் வேணாமா, இன்னும் எனக்கு அப்பா ஞாபகமாக தான் இருக்குது, என்னால் இன்னும் அந்த சோகத்திலேருந்து நான் வெளியே வரலன்னு தான் விஜய பிரபாகர் எவ்வளவோ சொன்னார், எல்லா நிர்வாகிகள்கிட்டையும் சொன்னார். ஆனால் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர், நிர்வாகிகள், தலைமை கழகம் எல்லாம் விஜய பிரபாட்ட இல்லை, நீ இந்த முறை போட்டியிடணும், அப்பா இல்லாதது போது நீ போட்டியிடணும் விருதுநகர்லன்னு சொன்னதுனால அந்த அன்பு கட்டளையை ஏற்று தான் அவர் போட்டியிட்டார். ஆனாலும் கடைசி வரைக்கும் எதுலேயுமே தன்னுடைய முயற்சியை யாருமே கைவிடலை. நான் ஏன் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுக்கான ஒரு சிறு விளக்கத்தை இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதே நேரத்தில் எங்கள் 5 வேட்பாளர், அதாவது வெற்றி பெற செய்த திருவள்ளூர் தொகுதி மக்களுக்கும், தஞ்சாவூர் தொகுதி மக்களுக்கும், கடலூர் தொகுதி மக்களுக்கும், மத்திய சென்னை தொகுதி மக்களுக்கும், விருதுநகர் தொகுதி மக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் உரித்தாக்குகிறேன். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்பதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். எத்தனையோ தேர்தலை நாங்கள் சந்திச்சிருக்கோம். இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லை. இனியும் இந்த கூட்டணியோட தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக இனி வரும் காலங்களில் வீறுநடை போடும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் விஜய பிரபாகர் வீழ்த்தப்பட்டார் அப்படின்றது நீங்கள் கேட்கலாம். அதற்கான காரணம் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
மொத்தம் விருதுநகர் தொகுதியில் 10 லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கிறது. அதில் விஜய பிரபாகர் அவர்கள் பெற்றது 3,80,878 வாக்குகள். அவர் தோல்வி உற்றதாக அறிவிக்கப்பட்ட வாக்குகள் 4,379. அவரை எதிர்த்து போட்டியிட்ட மாணிக் தாகூர் அவர்கள் அந்த 4,379 வாக்குகள் அதிகம் பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை தபால் வாக்குகள் மொத்தம் சேர்த்து விஜய பிரபாகர் இழந்தது 0.4%. அதாவது 0.5% கூட கிடையாது, 0.4% தான் அவர் தோல்வி உற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழகம் முழுவதும் 40 தொகுதிகளிலும் போட்டியிட்ட வேட்பாளர்கள் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே தோல்வியுற்றிருக்கிறார்கள். விஜய பிரபாகர் அவர்களும் அதே போல பல லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வி உற்றிருந்தால் அந்த நிமிடமே அந்த தோல்வியை நாங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு ஆமாம் தோல்வி என்று ஒப்புக்கொண்டிருப்போம். ஆனால் இது திட்டமிடப்பட்டு விஜய பிரபாகர் அவர்கள் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டு இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே எங்ககிட்ட இருக்கிறது. எனவே தான் உங்களை அத்தனை பேரையும் நான் இன்னைக்கு அழைச்சிருக்கிறேன். இப்போ இந்த இந்த ஷீட்டை நீங்க பார்த்தீங்கன்னாலே புரியும் எப்படியெல்லாம் அங்க வாக்கு எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டது, எப்படியெல்லாம் அந்த முரண்பாடான வாக்குகள் வெளியிடப்பட்டது என்பது ஒவ்வொரு அறிவிப்பில் இருந்து நாங்கள் இதை மொத்தமாக எடுத்திருக்கோம். எதுலேயுமே 10,000 வாக்குகளை கடந்ததாக எந்த அறிவிப்புமே வரலை. வெளியே ஊடகங்களில் வந்த அறிவிப்புகளும் அங்கு ஸ்பாட்ல அறிவிக்கிற அறிவிப்புக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தது உண்மை. ஏஆர்ஓ அவர்கள் ஒரு கணக்கை எழுதி கொண்டு ஆர்ஓ கிட்ட கொடுக்கிறார். ஆர்ஓ தான் அதை அறிவிக்கிறார். ஆனால் அந்த ஏஆர்ஓ கிட்டையே பல முரண்கேடுகள் நடந்துள்ளதாக அங்க இருக்கும் அதிகாரிகளே எங்களுக்கு சொல்றாங்க. அங்க கலெக்டராக இருந்தவர் ஒரு லஞ்ச் பிரேக்குக்கு அப்புறம் 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துகிறாங்க. எதுக்காக நிறுத்துறீங்க? லஞ்ச் பிரேக்கு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் எண்ணிக்கை போக வேண்டியதானே, எதற்காக நிறுத்துறீங்க? 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு கலெக்டர் வெளியே சொல்றார், எல்லாரும் மத்தியிலும் எனக்கு பிரஷர் அதிகமாக இருக்கிறது, பல்வேறு இடங்களில் இருந்து எனக்கு நிர்பந்தப்படுத்துகிறார்கள், என்னால் இதை சமாளிக்க முடியல, என்னுடைய ஃபோனை நான் சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கலெக்டர் அவர்களே அங்கே நடு மையத்திற்கு அறிவிச்சிருக்கிறார். போட்டு காமிக்கணுன்றதுனால தான் நான் இந்த ப்ரெஸ் மீட்டே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தேர்தல் என்றால் உண்மையாக நடந்தால் அது தேர்தல். எந்த தேர்தல் முடிவுகள் அறிவிப்பதற்கு முன்பாகவே முதலமைச்சர் அவர்கள் 40 தொகுதிகளையும் திமுக வென்றது என்று சொல்றார். அது வரைக்கும் 4 தொகுதிகளிலே இன்னும் போயிட்டு தான் இருக்கு கவுண்டிங். அதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு 40ஐயும் திமுக வென்று எடுத்ததுன்னு சொல்றாரு. அப்ப எதை வச்சு அவர் அப்படி சொல்றாரு அப்படிங்கிறத முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமா சொல்லணும். ஏன்னா விருதுநகர் தொகுதியில மிட் நைட் வரைக்கும் கவுண்டிங் போய் 1 மணிக்கு மேல தான் அமைச்சர் பெருமக்கள் 3 அமைச்சர்கள் அங்கு சென்று 1 மணி வாக்கில் மாணிக் தாகூரோட சென்று அந்த வெற்றி சான்றிதழை வாங்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் எப்படி முன்கூட்டியே 40 தொகுதிகளையும் திமுக வென்றது என்று எப்படி சொல்றாரு என்ற கேள்வியை நிச்சயம் அவர் தான் அதுக்கான பதில் சொல்லணும். இன்னைக்கு ஒரு இடத்துக்கு அமைச்சர் பெருமக்கள் செல்வதே சட்ட ரீதியான தவறான ஒரு விஷயம். அதுவும் மதுரையில் இருக்கும் ஒரு அமைச்சர் விருதுநகர் தொகுதிக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது அவங்களே அவங்களுடைய அபிஷியல் பேஜிலேயே போட்டிருக்காங்க. அமைச்சர் பெருமக்களும் மாணிக் தாகூர் அவர்களும் 1 மணி ராத்திரியில் அங்கே உட்காந்து அந்த வெற்றி சான்றிதழை பெற்றதாக அவர்களே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இதுவே முதல் தவறு. அப்படி இருக்கும் பொழுது